சர்வலோக மகேஸ்வரம், எல்லா லோகத்துக்கும் அதிபதி அவர்தான், எல்லா லோகத்துக்கும் காரணம் அவர்தான், ஜடலோகத்துக்கும் காரணம் அவர்தான், ஆன்மீக உலகங்களுக்கும் காரணம் அவர்தான். எல்லாம் அவரிடமிருந்தான் தோன்றுது. சூரிய கிரகம் தான் எல்லாத்தையும் பாதுகாக்குது, எல்லாத்தையும் பராமரிக்குது. எல்லாமே உருவாக காரணம் சூரிய கிரகம். அதே மாதிரி பகவான் கிருஷ்ணர் சுய பிரகாசமானவர். அவரின் உடலில் வரக்கூடிய பிரம்ம ஜோதி தான் ஆன்மீக உலகத்தில் இருக்கக்கூடியது. எல்லா கிரகங்களும் இந்த பிரம்ம ஜோதியில் இருக்கிறது, நிலை பெற்றுள்ளது. பௌதிக உலகில் சூரிய ஒளியில் அனைத்து கிரகங்களும் நிலை பெற்றுள்ளன. சூரிய கிரகம் அனைத்து கிரகத்தையும் பரிபாலிக்கின்றது. அனைத்து கிரகத்துக்கும் அரச கிரகமாக சூரியன் இருக்குது. அதே போன்று பகவான் கிருஷ்ணர் அனைத்து கிரகத்தையும் உருவாக்கி அவரது சுவாசத்தில் பிரம்மாண்டங்கள் உருவாகின்றன. அவர் சுவாசத்தை வெளியிடும் பொழுது பிரம்மாண்டங்கள் உருவாகின்றன. அவர் சுவாசத்தை உட்கொள்ளும் பொழுது அனைத்து பிரம்மாண்டங்களும் அவரில் உள் புகுகின்றன. அப்படிப்பட்ட நீண்ட ஆயுளை பெற்றவர் பகவான் நாராயணர்.